ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு a2b ஸ்டார் வியூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம தேவைக்கு ஏற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 பாதாம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது வறுத்த சேமியாவாக இருந்தாலும் 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயசம் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் மொத்தம் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் பாதி பால் சேமியாவில் ஊற்றி சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சேமியா பாயசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.